அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். சித்தர்கள் கூறிய மூச்சுடைய ரகசியம், சித்தர்கள் கூறிய மூச்சின் ரகசியம் நல்லா கவனிக்கணும். இது ஹைலி பவர்ஃபுல், நல்லா கவனிக்கணும். இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இறைசக்தியின் குருவல்லால் இறைசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது என்பதை உறுதியாக கூற முடியும். கவனிய, நம்ம உடம்புல 2 விதமான சுவாசங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, தாயின் வைத்து கருவில் இருக்கும் பொழுது தொப்புள் கொடி முதல் தலை உச்சி வரை உள் சுவாசம் தானாக ஓடிச்சு. அந்த மூச்சு நீளம் 16 அங்குலம். நம்ம தாயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தொப்புள் முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு நின்றுச்சு. இப்போது இந்த தொப்புள் கொடி புருவ மத்திய வரலும் சூரியகளை சந்திரகலையாக பிணைந்து மூக்கு 2 துவாரம் வழியாக மூச்சு வெளியே வருது. இந்த மூச்சு நீளம் 12 அங்குலம். இந்த 12 அங்குலம் மூச்சை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிற சித்தர்கள் தாங்கள் எழுதிய பாட்டில் எழுதியிருக்காங்க. இந்த 12 அங்குலம் மூச்சை ஒரு அங்குலமாக 11 அங்குலமாக ஓட வச்சா 11 ஓட வச்சா உலக ஆசை விலக ஆரம்பித்துவிடும். ரெண்டாக குறைச்சா மனம் அறிவுடன் கலந்து ஞானம் கிடைக்கும். 3 குறைச்சோம்னா தூரத்தில் நடப்பவர் அனைத்தும் தெரியும். 4 குறைச்சிங்கன்னா விவேகம் அதிகமாகும் உண்டாகும். 5 குறைச்சிங்கன்னா முக்காலம் உணரும் வல்லமை கிடைக்கும். 6 குறைச்சிங்கன்னா ஆகாயத்து உள்ளவர் அனைத்தும் கிடைக்கும். 7 அங்குலமாக குறைச்சிங்கன்னா உடல் காய சித்தியாகும். 8 அங்குலமாக குறைச்சிங்கன்னா அனிமா சித்தி கிடைக்கும். 9 அங்குலமாக குறைச்சால் நவதண்டங்களில் சஞ்சரிக்கும் வல்லமை கிடைக்கும். 10 குறைச்சிங்கன்னா கூடு வாயும் வல்லமை கிடைக்கும். 11 குறைச்சிங்கன்னா ஆத்ம ஞானம் கிடைக்கும். 12 அங்குலமாக நிறுத்துனீங்கன்னா உணவு நீரின்றி நெடுங்காலம் மரணம் போட்டு வாழ்வான்ட்டாங்க. 12 மூச்சை நிப்பாட்டினா. இப்போ அவங்க ரகசியம் கொடுத்துருக்காங்க. இந்த 12 அங்குலம் மூச்சை நிறுத்தி சதாகாலம் தாயில் கருவில் எப்படி மூச்சு ஓடிச்சோ அதே போல் சுவாசத்தை நீங்கள் ஓட செய்தால் தானாக ஓட செய்தால் அமிர்தம் என்ற சாகா சுரபி சுரந்து உடல் அழியாமல் காக்குங்கிறாங்க. இப்போ மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராமல் உள்ளே ஓட செய்து உள்ளே ஓடக்கூடிய மூச்சை மேலே ஏறிக்கிட்டு அந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் தேகம் அழியாமல் காக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஆதி பிரணவ வாசிய வித்தையில் 1 மணி நேரத்தில் உங்கள் மூக்கில் வெளியே வரக்கூடிய சுவாசத்தை நிப்பாட்டி உள்முகமாக ஓட செய்து அதை கபால வர மேலே ஏற்றி தேகம் அழுகாமல் அமுத சுரபி சுரக்க செய்து தேகம் குன்றாமல் தேகம் அழியாமல் இருக்க கற்றுத்தரப்படுகிறது ஆதி பிரணவ வாசிய வித்தையில். மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 790 463 80 79 வாட்ஸ்அப் இணையங்கள். மூச்சு வெளியே வந்தால் மரணம், மூச்சு உள்ளே உடனே மரணமில்லா பெருவாழ் நிலை. நீண்ட நாள் நோய் இல்லாமல் தேகம் குன்றாமல் பெருவாழ் நிலை அடையலாம். சகல சௌபாக்கியம் பெறுக. இப்போ மோட்டர்